ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். மார்க்கெட்ல பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா ஸ்டாக்ஸை டவுன் ட்ரெண்ட்ல பை பண்றது. இதை பத்தி டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஏன் பை பண்ணக்கூடாது, இதனால அதுல இருக்க சில விஷயம், ரெண்டு விஷயம் நான் இன்னைக்கு கவர் பண்றேன். ஸோ தமிழ்ல இருக்கும், ஃபுல்லா வீடியோ பாருங்க. ஸோ டவுன் ட்ரெண்ட்னா என்ன? ப்ரைஸ் மேக்கிங் லோயர் க்ளோஸ். இது லோயர் இந்த மாதிரி ட்ரெண்ட்ல இருக்கும். ப்ரைஸ் ஃபால் ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கொடுக்கும், அகெயின் ஃபால் பண்ணும். இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அகெயின் ஒரு புல் பேக் கொடுத்து அகைன் ஃபால் பண்ணும். ஸோ இந்த ட்ரெண்ட் கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். இவ்வளோ ஃபால் ஆயிடுச்சு ப்ரைஸஸ், அகைன் மேலே வரலாம், அப்போ நான் லோயர் சீப் ப்ரைஸ்ல பை பண்றேனோ? நோ, கண்டிப்பா கிடையாது. மார்க்கெட்ல அந்த மாதிரி ஒரு செனாரியோவே வராது. அன்டில் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் கரெக்டான ஒரு ஸ்விங் தர வரைக்குமே பை பண்றது நாட் ஃபேவரபிள். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் பேங்க் பார்க்கலாம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. ஸோ எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம்ல, ஸோ நம்ம லைன் சார்ட்ல செக் பண்ணலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த லோயர் லோஸ் லோயர் ஹைஸை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் இங்கே பிரேக் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ நான் மார்க் பண்ணுறேன். இதை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கண்டினியூஸாக ஃபாலோ ஆயிருக்கு. ஃப்ரம் 274 இருந்து ஆல்மோஸ்ட் டைரக்டா 12 ருபீஸ்க்கு இருக்கு. உங்களுடைய டாப்ல இருந்து செக் பண்ணோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ போயிருக்கு? 97% ஆஃப் வேல்யூ ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் பை பண்ணும்? ஒன்ஸ் ஃபால் ஆகுதுன்னா அது கண்டினியூஸா ஃபால் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பிக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் இருக்குன்னா அதை பிக் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு போங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ வாண்ட் டு லாஸ் பண்ணணும், உங்களுக்கு நிறைய காசு வீணா செலவழிக்கணும்னா தென் யூ கேன் பை திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். தென் ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஃபுட் பிராண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா கிளியரா ப்ரைஸ் வருது டவுன் சைட்ல, அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு அகெயின் கீழே போகுது, அகெயின் இங்க டவுன். இதை பார்த்தீங்கன்னா 1600 இருந்து இந்த ஸ்டாக் 325 வந்திருக்கு. ஸோ லாஸ் ஆஃப் வேல்யூ ஆல்மோஸ்ட் 172. எவ்வளோ லாஸ் போயிருக்கு பாருங்க நீங்களே. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை பை பண்றது கண்டிப்பா கூடாது. ஓலா எலக்ட்ரிக் ரிப்பீட்டடா என்கிட்ட வந்துட்டு இருக்க கொஸ்டின். டெய்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம சார்ட் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இங்க ப்ரைஸ் வருது, புல் டவுன் மூவ், இங்க புல் பேக்கு, இது இது வரல, அகெயின் டவுன். இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் டவுன், அகெயின் டவுன். ஸோ இது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஏன் பிக் பண்ணணும்? ஃப்ரம் 153 20 ருபீஸ்க்கு வரைக்கும் வந்திருக்கு. அவ்வளோ ஃபால் ஆயிருக்கு. சப்போஸ் நீங்க ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல ஹார்ட்லி 5 to 10,000 கூட மிஞ்சாது. அந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஏன் பை பண்ணணும்? நீங்க கேஷை க்ரோ பண்ணதான் மார்க்கெட்ல பார்க்கணும். சீப்புலாம் மார்க்கெட்ல கிடையாது. அப்ட்ரெண்ட்னா மார்க்கெட்ல நான் பை பண்ணிட்டேன் அதனால மேல போகும், இவங்க சஜஸ்ட் பண்ணாங்க மேல போகும் கிடையாது. சிம்பிளா சார்ட் எடுத்து பாருங்க, லைன் சார்ட் எடுத்து ஓபன் பண்ணுங்க, பிரைஸ் மேல போகுதா இல்லையா, இதுலயே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் மேல ஹோல்ட் பண்ணணும். ப்ரைஸ் பிரேக் பண்ணிட்டு அகெயின் இப்படி போகணும். அப்படி அந்த என்னுடைய கண்டிஷனை மார்க்கெட் ஃபில் பண்ணா மட்டும்தான் நான் பை பண்ணுவேன், இல்லைன்னா பை பண்ணக்கூடாது. இதுல இந்த டிசிப்ளினை நல்லா பாத்துக்கோங்க, இதை மறக்கவே கூடாது. பிகாஸ் லைக் நான் மல்டிபிள் லாசஸ் பண்ணியிருக்கேன், லாசஸே பண்ணாம இல்லை, லாசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் இந்த நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எடுத்துக்கிறவங்க அட்வைஸ் எடுத்துக்கலாம். தென் கிராம்ப்டனோட ஸ்டாக்ஸ் வியூ கேட்டிருந்தீங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஃபால் ஆயிட்டு தான் இருக்கு. இங்க எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ணணும். இப்போதைக்கு அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் இட் இஸ் நாட் அ பை. அதுவும் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இந்த லெவலுக்கு ஸ்டாக் ஃபால் பண்ண சான்சஸும் இருக்கு. இதை பிரேக் பண்ணி ப்ரைசஸ் ஒரு 1 or 2 ஸ்விங்ஸ் கொடுக்கட்டும், அப்போதான் பை. இதை பாத்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம்லேயே பியரிஷா இருக்கு. இந்த டவுன் ட்ரெண்டை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் ஃபால் ஆகுதா, அது எவ்வளவுதான் சீப்பா போனாலும் அது நம்ம பை பண்ணா அது காஸ்ட்லி தான், நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும். இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். இதை பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா ஃபால் ஆயிட்டு தான் இருக்கு. ஃப்ரம் 220 ஆல்மோஸ்ட் 40 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நான் ஏன் பை பண்ணணும்? சிம்பிள் கொஸ்டின்.
உங்களுக்கு பை பண்ணணும்னு தோணுச்சுன்னா, காசு வீணாக்கணும்னு தோணுச்சுன்னா பை பண்ணுங்க. இஃப் நாட் ப்ளீஸ் அவாய்ட். ரிவர்சல் எப்படி இருக்கும்? ரைட். கெர்னெக்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிளும் நான் சொல்லித்தரேன். ஸோ மார்க்கெட் வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்லாம் ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் 2011 கண்டினியூஸா ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஃபால் ஆயிட்டு ஆல்மோஸ்ட் 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 9 இயர்ஸா வந்து ஃபால் ஆயிட்டு இருக்கு. அகெயின் இந்த லெவலுக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் ஆகுது. இல்ல இந்த லெவல்ல நீங்க பை பண்ணியிருந்தாலுமே ஆல்மோஸ்ட் வந்து 7 to 8 இயர்ஸ் ஆகுது. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நீங்க ஏன் பை பண்ணணும்? அந்த கொஸ்டின் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும். ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுறப்போ லைன் சார்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த ஹையர் ஸ்லோலி பிரேக் பண்ணுது, அதுக்கப்புறம் இந்த ஹையர் பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு என்ட்ரி கொடுக்கும். இந்த வீக்லி சார்ட் பாருங்க, மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தராம கிடையாது. ஸோ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் இங்க நான் ட்ரா பண்றேன்னா இந்த வீக்லி ஹை மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆயிருக்கு. 1 2 3 இதை பிரேக் பண்ண ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுது, புல் பேக். இதெல்லாமே பிரேக் பண்ணி இந்த சப்போர்ட்லாம் பிரேக் பண்ணி போகல. அகைன் என்ன பண்ணுது, மார்க்கெட் ரேலி பண்ணுது. இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே பிரேக் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் ஜோன்லயே வந்து ப்ரைஸ் ஹோல்ட் பண்ணி அகைன் ரேலி பண்ணுது. இந்த மாதிரி ரிவர்சல் ஸ்டாக்ஸ் வந்து கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வரும், வராம போகாது. மார்க்கெட்டே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைடன்ட் இருக்கு, இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரைஸ மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு போகுது. ஸோ சிம்பிள், இதை வந்து பிரேக் பண்ணி ஸ்ட்ரக்சர் கொடுக்குறப்போ நீங்க பை பண்ணலாம். இங்க ப்ரைசஸ் வருது, நெக்ஸ்ட் ஒரு புல் பேக், அகெயின் டவுன் ட்ரெண்ட். ஸோ ஒவ்வொரு ஸ்டாக் எடுத்து நான் செக் பண்ணாதான் எனக்கு தெரியும் இந்த ஸ்டாக் வந்து இப்போ வீக்கா இருக்கு, இங்க இருந்து பிரேக் அவுட் தரும் கிடையாது. அது பிரேக் அவுட் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் வீக்லி ஹைஸ் டெய்லி ஹைஸ் இதெல்லாம் பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணா மட்டும்தான். இது ட்ரையாங்கிள் பேட்டர்னா கிடையாது. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து வேற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி வீக்கா இருக்காது. ஸோ இந்த ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் வந்து மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணும், இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை யாராச்சும் கேளுங்க, கத்துக் கொடுக்க சொல்லுங்க. ஒரு மென்டரை சூஸ் பண்ணி அவங்க கிட்ட கத்துக்கிறதுல தப்பே இல்லை. நீங்க வந்து அப்படியே எதுவுமே லேர்ன் பண்ணல. நம்ம நம்ம வந்து ஒரு காலேஜ் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு ஃபார்மல் எஜுகேஷன் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணவும் செய்றோம். அதுக்கப்புறம் தான் ஒரு ஜாப்னு சொல்லி சர்ச் பண்ணி போறோம். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க வந்து சாதாரணமா மார்க்கெட்டுக்குள்ள வந்து நான் ட்ரேட் பண்றேன், மேக் மணினா ஈவன் கேஷ்ல கூட வந்து லாஸ் தான் பண்ணணும். ஸோ இது என்னுடைய சஜஷன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ.